இங்கிலாந்தின் மிக முக்கியமான மின் உற்பத்தி நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய அதிநவீன தாக்குதலும் முடங்கியிருக்கக்கூடிய குறித்த மின் உற்பத்தி நிலையமும் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஈரானினுடைய புதிய திறன்களும். ஈரான் மக்கா ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்ளப் போகின்றதா? மக்கா ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்வதற்காக ஈரானுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார்களா? ஆரம்பமாக போகும் அடுத்த கட்ட போர் தொடர்பாகவும் அடிமை அரபுகளுக்கு எதிராக ஈரான் மேற்கொள்ள போகும் தாக்குதல் திட்டங்கள் தொடர்பாகவும் ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் மொஹசன் ரசாய் அவர்கள் அதிரடியாக வெளியேற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்கள். பொருளாதார நெருக்கடிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கத்தார் மற்றும் குவைத்தினுடைய பொருளாதாரமும் அடுத்த கட்ட நகர்வுகளும். காசாவிலே மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிக்க போகும் நெட்டன்யாகுவும் லெபனான் மற்றும் சிரியா தொடர்பான கள நிலவரங்களும். உக்ரைனுக்கு எதிரான அடுத்த கட்ட உச்ச தாக்குதல்கள் தொடர்பாகவும் போரினுடைய அடுத்த கட்டம் தொடர்பாகவும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும். அமெரிக்காவுக்கு எதிரான பொருளாதார போரிலே நேரடியாக களமிறங்கப் போகும் கனடாவும். கடந்த ஒரு மாதமாக உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நீண்ட தூர ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவினுடைய தலைநகரின் தெற்கு பிரதேசத்திலே பல முக்கியமான தளங்களையும் களஞ்சிய சாலைகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் உக்ரைனினுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு பிரித்தானியாவும் தன்னுடைய முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் உக்ரைனுக்கு தேவையான 1.5 லட்சத்திற்கும் அதிகமான ட்ரோன்களையும் இங்கிலாந்து உக்ரைனுக்கு வழங்கப் போகின்றது. ரஷ்யாவுக்கு எதிரான போரிலே வீரியத்தை அதிகரிப்பதற்கான எல்லாவிதமான நிதி உதவிகளையும் முழுமையாக வழங்கப் போவதாகவும் பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமர் அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து ரஷ்யாவும் பிரித்தானியாவுக்கு எதிராக உச்ச எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தது. மேலும் இப்படியான நிலைமையில் உக்ரைனிய களத்திலே ஜெலன்ஸ்கிக்கு எதிரான நடவடிக்கைகளும் அதிகரித்து வருகின்றன. அவசரமாக உக்ரைனில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு எதிரான போராட்டங்களும் உக்ரைனிய களத்தில் வெடித்திருந்தன. மேலும் தற்போது உக்ரைனினுடைய சில முக்கியமான தளபதிகளும் அவசரமாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகின்றார்கள். மேலும் இந்த தேர்தல்களை பிற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தேர்தல்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காகவுமே ரஷ்யாவுக்கு எதிரான வீரியமான தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாகவும் இங்கிலாந்தின் உதவியை பெற்றுக்கொண்டு ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல்களை அதிகப்படுத்தி இருப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் தேர்தல் களமாகத்தான் காணப்படுவதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். தன்னுடைய பதவியை இழக்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கௌரவத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தற்போது போரினுடைய விரிவாக்கத்திற்கும் ஜெலன்ஸ்கி முழுமையாக தயாராகிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே தேர்தல்களை நடத்தப் போவதில்லை என்றும் தற்போதைய சூழ்நிலையில் உக்ரைனுக்குள்ளே தேர்தல் நடைபெறுவது மிகப்பெரிய சுனாமியாகவே மாறிவிடும் என்றும் இந்த தேர்தல் நடைபெறுவது ரஷ்யாவுக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் உக்ரைனிய மக்கள் பிளவடைந்து விடுவார்கள் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருந்தார். அத்தோடு உக்ரைனினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்கள் தொடர்பாகவும் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்களை ஏன் ரஷ்யாவினால் முறியடிக்க முடியவில்லை, ரஷ்யா பலவீனம் அடைந்து விட்டதா என்கின்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருந்தன. மேலும் இதற்கு விளாடிமிர் புட்டின் இவ்வாறு பதில் வழங்கியிருந்தார். உக்ரைன் சிவப்பு கோடுகளை தாண்டி ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல்களை மேற்கொண்டு பெண்டோரா பெட்டியை திறந்து விட்டது. இதனால் நாங்கள் அடுத்த கட்டமாக உக்ரைனுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம். உக்ரைனிய பொருளாதாரத்தில் நலிவடைந்திருக்கக்கூடிய பகுதிகளை முழுமையாக அளிக்கக்கூடிய பதிலடி தாக்குதல்களையே நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம். உக்ரைனுக்கு எதிரான எங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதல்கள் உக்ரைனினுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தப் போகின்றது. வெளிப்படையாக கூறுவதாக இருந்தால் உக்ரைனின் மிக முக்கியமான பொருளாதார மூலங்கள் மிகப்பெரிய சிக்கலுக்குள் இருக்கின்றன. அவை இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இது உக்ரைனினுடைய விவசாய உற்பத்திகளுக்கும் பொருந்தும். தற்போது உக்ரைனின் பிரதான வருவாயாக அதனுடைய விவசாய ஏற்றுமதி பொருட்களே காணப்படுகின்றன. இதனால் நாங்கள் இந்த பொருளாதாரத்தை முடக்குவதற்கான பதிலடி தாக்குதல்களையே மேற்கொள்ளப் போகின்றோம். மேலும் எதிரியினுடைய தாக்குதல்கள் போர்க்களத்தில் எங்களுடைய எந்த விதமான நிலைமைகளையும் பாதிக்கவில்லை. எங்களுடைய படைகள் எல்லா திசையிலும் தாக்குதல்களை தொடர்வதோடு வேகமாக முன்னேறி வருகின்றார்கள். நாங்கள் எங்களுடைய இலக்குகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் தற்போது நாங்கள் அடுத்த கட்டமாக எங்களுடைய தாக்குதல் வேகத்தையும் படிப்படியாக அதிகரித்துள்ளோம் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கும் கனடாவுக்கும் இடையிலான முருகல் நிலையானது தற்போது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. அமெரிக்காவினுடைய 51வது மாநிலமாக கனடா இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக அறிவித்திருந்தார். மேலும் கனடாவுக்கு எதிரான தொடர்ச்சியான பிரச்சாரங்களையும் மிரட்டல்களையும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். கனடாவின் மூலமாகத்தான் அமெரிக்காவினுடைய சூழல் மாசுபாடு அதிகரித்திருப்பதாகவும் கனடாவின் மூலமாகத்தான் அமெரிக்க பொருளாதாரம் பாதிப்புக்குள்ளாக இருப்பதாகவும் அமெரிக்காவின் பல வருமானங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். இதற்கமைவாக
காரணமாகவே டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுக்கு எதிராக அதிக வரிகளையும் சுமத்தியிருந்தார். மேலும் இந்த அதிகரித்த வரியானது கனடாவுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாகவே மாறியுள்ளது. இப்படியான நிலைமையில் கனடாவினுடைய பிரதமர் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை நிறுத்திவிட்டு மேற்கொள்ளப்பட்டிருந்த பொருளாதார வர்த்தக ஒப்பந்தங்களை இடைநிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளார். மேலும் தற்போது நான் அமெரிக்காவுடனான பொருளாதார போரிலே களமிறங்கி இருப்பதாகவும் கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் தெரிவித்துள்ளார். $20 பில்லியன் பெறுமதி அளவிலான கனடாவினுடைய ஏற்றுமதி மீது அமெரிக்கா 50% வரியை விதித்துள்ளது. மேலும் அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்புக்கு பதிலடியாக வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் டாலருக்கு டாலர் என்கின்ற விகிதத்திலே கனடாவும் பதிலடிகளை வழங்கப் போகின்றது. கனடா எப்போதும் தன்னுடைய இறையாண்மை, பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்திலும் மிக முக்கியமான தொழில்துறைகளிலும் ஒருபொழுதும் சமரசம் செய்து கொள்ளாது. அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய பொருளாதாரத்தை மாற்றி அமைப்பதற்கான வேலை திட்டங்களையே நாங்கள் இதற்கு பிறகு மேற்கொள்ளப் போகின்றோம் என்றும் கனடாவினுடைய பிரதமர் தெரிவித்துள்ளார். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான முருகல் நிலைகள் உச்சக்கட்டத்தை நோக்கி நகரப் போகின்றன. மேலும் வருகின்ற நவம்பர் மாதம் அமெரிக்காவில் இடைத்தேர்தல் நடைபெறப் போவதனால் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்திய கனடாவினுடைய பிரதமரும் இந்த காய் நகர்த்தல்களை மேற்கொண்டுள்ளார். மேலும் இந்த காய் நகர்த்தலானது டொனால்ட் ட்ரம்பினுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது. ஏற்கனவே அமெரிக்காவினுடைய கடன்கள் $40 டிரில்லியன் தாண்டிவிட்டன. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதனால் அமெரிக்காவின் பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளிவிடப்பட்டுள்ளன. நாளுக்கு நாள் எண்ணெய் வெளியேற்றமும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் கனடாவினுடைய பிரதமரும் எடுக்கக்கூடிய முடிவுகளினால் அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படும் என்றும் ஒரு மிகப்பெரிய பேரழிவை நோக்கி அமெரிக்காவின் உள்நாட்டு பொருளாதாரம் நகரும் என்றும் அமெரிக்க ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து துரோகி அர்துகானுக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் இடையிலான தேர்தல் பிரச்சாரங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. துரோகி அர்துகானை பயன்படுத்தி நெட்டன்யாஹு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றார். மேலும் துருக்கிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான வர்த்தக தொடர்புகளும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அத்தோடு நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு டமஸ்கஸினுடைய தெற்கு பிரதேசத்திலே வாகனம் ஒன்றை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அரபு அடிமைகள் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தக்வீரி அல் ஷைபானி ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தோம். ஈரானுக்கு எதிரான போர் தொடங்கப்பட்டதற்கு பின்பு இந்த பேச்சுவார்த்தைகள் முடக்கப்பட்டிருந்தன. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலோடு மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதே சிறந்ததாகும். இதற்கமைவாக சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் விரைவாக ஆரம்பிக்கப்படும். இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கு நாங்களும் இஸ்ரேலும் முழுமையான சம்மதத்தினை வழங்கி இருக்கின்றோம். எனவே இந்த ஒப்பந்தத்தினை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்காக நாங்கள் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்போம் என சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தக்வீரி அல் ஷைபானி தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் சிரியாவுக்கும் இடையிலே நேரடியான பேச்சுவார்த்தைகள் கடந்த வருடம் இறுதியில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவை தொடர்பாக நான் முன்னைய காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாக சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே பாதுகாப்பு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கு பிறகு இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பெரிதாக வெளிப்படுத்தப்படவில்லை. இப்படியான நிலைமையிலேயே தற்போது இந்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்கப் போவதாகவும் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளப் போவதாகவும் சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தக்வீரி அல் ஷைபானி தெரிவித்துள்ளார். அடுத்து நெட்டன்யாஹுவின் தேர்தல் பிரச்சாரங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இந்த தேர்தல் பிரச்சாரங்களிலே வெற்றி அடைவதற்காக நெட்டன்யாஹு பல வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார். எப்படியாவது அடுத்த பிரதமராக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நெட்டன்யாஹு போராடி வருகின்றார். இதற்கமைவாக தற்போது நெட்டன்யாஹுவின் லிக்குட் கட்சியானது மிகப்பெரிய ஆய்வு ஒன்றை ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த தேர்தலில் நெட்டன்யாஹு வெற்றி பெறுவாரா என்பதனை உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த ஆய்வினுடைய முடிவுகளுக்கு அமைவாக நெட்டன்யாஹு வெற்றி பெற மாட்டார் என்று உறுதி செய்யப்படுமாக இருந்தால், இந்த ஆய்வினுடைய முடிவுகள் நெட்டன்யாஹுவுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்தால் காசாவிலே மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான உத்தரவுகளை நெட்டன்யாஹு வழங்குவார் என தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது நெட்டன்யாஹு தேர்தலில் வெற்றி பெற மாட்டார் என்பதனை உறுதிப்படுத்தினால் குறித்த தேர்தலை தடுத்து நிறுத்துவதற்காகவும் மேலும் இன்னும் பல மாதங்களுக்கு பிற்படுத்துவதற்காகவுமே நெட்டன்யாஹு காசாவிலே தரைவழி தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பிப்பார் என தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் தேர்தல்களை பிற்படுத்துவதற்கான தேர்தல்களை ஒத்திவைப்பதற்கான அடுத்த கட்ட பிளான் பி திட்டமாகவே நெட்டன்யாஹு காசாவில் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளார். ஒப்பந்தத்தினுடைய இரண்டாவது கட்டத்தை வெளிப்படையாக நிராகரித்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணமும் இதுதான் என்றும் சில ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். எனவே நெட்டன்யாஹு தேர்தலில் வெற்றி பெற மாட்டார் என்று உறுதி செய்யப்பட்டால் மீண்டும் காசாவிலே போர் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். இதன் மூலமாக தன்னுடைய பதவியையும் கௌரவத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு நெட்டன்யாஹு எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்வார்.
அடுத்து ஈரானுக்கு எதிரான போரினால் கத்தார் மற்றும் குவைத்தினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளிவிடப்பட்டிருப்பதாக IMF அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு கத்தாரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் தளங்களும் எரிவாயு உற்பத்தி தளங்களும் இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பின்பு கத்தாரினுடைய பொருளாதாரம் 8.6% குறைவடைந்திருப்பதாகவும் சுருங்கி இருப்பதாகவும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட பொருளாதார நிபுணர்களுடைய அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கமைவாக தற்போது கத்தாரி அரசு உள்நாட்டு வரவு செலவு திட்டத்தில் 30% குறைத்திருப்பதாகவும் வெளிநாட்டு நிதி உதவிகளை 85% குறைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானிய தாக்குதல்களினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளில் இருந்து LNG உற்பத்தி தளங்களை மீட்டெடுப்பதற்கும் எண்ணெய் உற்பத்தி தளங்களை மீட்டெடுப்பதற்கும் குறைந்தது இன்னும் 2 அல்லது 3 வருடங்கள் செல்லும் என்றும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்படாமல் இந்த நிலைமைகளை மீள கட்டமைக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான போரினால் கத்தாரும் குவைத்தும் ஒரு வாரத்திற்கு $2.5 பில்லியன் தொடக்கம் $4 பில்லியன் வரையில் பொருளாதார இழப்புகளை சந்தித்து வருவதாகவும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதனால் தற்போது கத்தார் தன்னுடைய இறையாண்மை செல்வ நிதியத்தை பயன்படுத்துவதற்கு உத்தரவிட்டுள்ளது. அதாவது கத்தாரினுடைய பணப்புழக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தற்போது அவர்களுடைய மிக முக்கியமான அரச சேமிப்பிலே கை வைத்துள்ளார்கள். இதற்கமைவாக $500 பில்லியன் பெறுமதியை கொண்டிருக்கக்கூடிய தங்களுடைய இறையாண்மை நிதியை தற்போது கத்தாரிய பொருளாதாரத்தில் களமிறக்கியுள்ளார்கள். இந்த $500 பில்லியன் கத்தாரிய அரசாங்கம் களமிறக்காவிட்டால் கத்தாரினுடைய பணப்புழக்கமும் பணவீக்கமும் சிக்கல்களுக்குள் தள்ளிவிடப்படும். இதனாலேயே இந்த முடிவுகள் தற்போது எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இன்னும் பல வாரங்களுக்கு பல மாதங்களுக்கு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் மூடப்பட்டிருக்குமாக இருந்தால் அடுத்த வருட ஆரம்பத்திலே கத்தார் மற்றும் குவைத்தினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் என்றும் இதன் விளைவாக கத்தாரிலே பணிபுரியக்கூடிய வெளிநாட்டு ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படுத்தப்பட்டுவிடும் என்றும் கத்தார் வாழ் மக்களும் பணவீக்கத்தினை உணர்வார்கள் என்றும் சர்வதேச ஆய்வு நிறுவனங்கள் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து ஈரானிய நாடாளுமன்ற ஊடக பேச்சாளர் மெஹதி ரஹ்மி அவர்கள் அல் மாயாதீன் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். மக்கா ஒப்பந்தத்திலே இணைந்து கொள்வதற்கான அழைப்பை ஈரான் பெற்றுக் கொண்டுள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற ரீதியில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் விரைவில் இவை தொடர்பான முடிவுகளை நாங்கள் அறிவிப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மக்கா ஒப்பந்தம் தொடர்பாகவும் இந்த மக்கா ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் முன்னைய காணொலிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இந்த மக்கா ஒப்பந்தத்தின் மூலமாக இவர்கள் எதனை நாடு விரும்புகின்றனர் என்பதனையும் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளேன். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்காவினுடைய ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினுடைய நிலைப்பாடுகளை வலுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு விதத்திலான ஒப்பந்தமாகவே இந்த மக்கா ஒப்பந்தம் பார்க்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையிலேயே இந்த அடிமைகளும் துரோகிகளும் மக்கா ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்ளுமாறு ஈரானுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானிய நாடாளுமன்ற ஊடக பேச்சாளர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது அடுத்த கட்ட போரிலே ஈரானினுடைய தாக்குதல்களில் இருந்து சவுதி அரேபியா தன்னை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகின்றது. யெமனின் களத்திலும் சவுதி அரேபியா தன்னுடைய ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை பயன்படுத்தி ஈரானை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள முடியும். எனவே இப்படியான நிலைமையிலேயே இந்த அடிமைகளும் துரோகிகளும் குறித்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் ஈரானுக்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள். நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த மக்கா ஒப்பந்தம் ஒரு பொறியாகும். தற்போது இந்த பொறியிலே ஈரானை இணைத்துக் கொள்வதற்கே முயற்சி செய்கின்றார்கள். அதாவது ஒன்று ஈரானை குறித்த ஒப்பந்தத்தில் இணைத்து பொறியில் சிக்க வைக்க வேண்டும், அல்லது மக்கா ஒப்பந்தத்தின் மூலமாக ஈரானுக்கு எதிராகவும் எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராகவும் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த திட்டங்களுக்கு அமைவாகவே இந்த அடிமைகளும் துரோகிகளும் ஆக்கிரமிப்பாளர்களும் செயற்படுகின்றார்கள். மேலும் இது ஈரானிய தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். எனவே பெரும்பாலும் இந்த மக்கா ஒப்பந்தத்தில் ஈரான் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவாகும். இருப்பினும் மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கம் மக்கா ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்வதற்கு ஆதரவை வெளிப்படுத்தலாம். ஆனால் தற்போது ஈரானுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையானது ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களுடைய நேரடியான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதனால் மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கத்தினால் இந்த விதமான முடிவுகளை எடுத்துவிட முடியாது. எனவே ஈரான் இந்த மக்கா ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்ளக்கூடாது, இணைந்து கொள்ளவும் மாட்டார்கள் என்பதே யதார்த்தமான உண்மையாகும். அடுத்து ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவராக செயற்படக்கூடிய மொஹசன் ரெசாய் அவர்கள் ஊடகங்கள் வாயிலாக விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். ஈரானின் பாதுகாப்பு உத்திகள் பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளன. சமீபத்திய போருக்கு பின்பு ஈரான் தன்னுடைய பாதுகாப்பு திட்டங்களை வலுப்படுத்தியுள்ளது. மேலும் எங்களுடைய அரசியல் இராணுவ அணுகுமுறைகளிலும் பெரும்பாலான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இன்றைய ஈரான் போருக்கு முன்பிருந்த ஈரான் அல்ல. அமெரிக்காவும் அது போன்றுதான். அமெரிக்கா என்கின்ற பிம்பம் ஈரானிய களத்திலே தோற்கடிக்கப்பட்டு விட்டன. ஈரானிய இளைஞர்கள் அமெரிக்கா என்கின்ற பிம்பத்தினை தோற்கடித்து விட்டார்கள். சர்வதேச ரீதியிலும் அமெரிக்காவுடைய பலவீனம் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. அதே நேரம் உலகம் தற்போது ஈரானை ஒரு புது கண்ணோட்டத்தில் பார்க்கின்றது. இந்த போருக்கு பின்பு ஈரான் எவ்வளவு மிகப்பெரிய பலம் பொருந்திய நாடாக இருக்கின்றது என்பதனை தற்போது ஒட்டுமொத்த சர்வதேசமும் உணர்ந்து கொண்டுள்ளன. கடந்த ஆண்டில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தினை பயன்படுத்தி 40 நாள் போர்க்களத்தை திட்டமிட்டிருந்தோம். மேலும் அடுத்த போரானது 40 நாள் போரை போன்று இருக்காது. அடுத்த கட்ட போரானது நிச்சயமாக மிகப்பெரிய போராகவும் யாரும் எதிர்பார்க்காத போராகவுமே அமைந்திருக்கும். நாங்கள் போர்க்களத்திலே கற்றுக்கொண்ட பாடத்தை
விமானத்தினை முழுமையாக களமிறக்குவோம். கடந்த வருடம் கற்றுக்கொண்ட பாடத்தையும் இந்த வருடம் 40 நாள் போரிலே கற்றுக்கொண்ட பாடத்தையும் ஒரே தடவையில் நாங்கள் களமிறக்குவோம். இதனால் அடுத்து ஆரம்பமாக போகும் போரானது இலகுவான போராக யாருக்கும் அமைந்திருக்காது. சில நாட்களுக்குள்ளேயே ஈரானுடனான போரை முடித்து ஈரானை முழுமையாக சரணடைய செய்து ஈரானினுடைய எண்ணெய் வளங்களையும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வளங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்து விட முடியும் என அமெரிக்கர்கள் நினைத்தார்கள். தற்போது 1200க்கும் அதிகமான எண்ணெய் தாங்கிகள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டுள்ளன. எங்களுடைய கட்டளைகளுக்கு மறுப்பு தெரிவித்த எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளன. இதனால் உலக கப்பல் போக்குவரத்திலே 15% கப்பல்கள் தற்போது நீக்கப்பட போகின்றன. ஈரான் மீதான போரை ஆரம்பித்து டொனால்ட் ட்ரம்ப் உலகளாவிய அணுசக்தி திறன்கள் தொடர்பான நிலைப்பாட்டையும் மாற்றியுள்ளார். சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தமான NPT ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்வதன் மூலமாகவும் சர்வதேச அணுசக்தி சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதன் மூலமாகவும் அமெரிக்காவின் தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பை தராது என்பதனை பல நாடுகள் தற்போது உணர்ந்து கொண்டு விட்டார்கள். தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் அணுசக்தி பாதுகாப்பை உருவாக்குவதற்கு பதிலாக டொனால்ட் ட்ரம்ப் அணுசக்தி பாதுகாப்பின்மையையே தற்போது உருவாக்கியுள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பின்பு அதிகளவான F-35 போர் விமானங்களையும் மிகப்பெரிய விமானப்படைகளையும் வைத்திருப்பதற்கு பதிலாக அணுகுண்டுகளை வைத்திருப்பது சிறந்தது என பல நாடுகள் தற்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அதே போன்று அரபு நாடுகள் தங்களுடைய பாதுகாப்புக்காக அமெரிக்காவை நம்பியிருந்தார்கள். ஆனால் அமெரிக்காவினாலேயே தற்போது அந்த நாடுகளுக்கு பாதுகாப்பை வழங்க முடியாது என்பதனையும் அரபு நாட்டு தலைவர்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள். தற்போது அமெரிக்கர்கள் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களில் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். இதனால் தான் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தப் போகின்றார்கள். மேலும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார தடைகளில் இணைந்து கொள்ளக்கூடிய அமெரிக்காவின் நண்பர்களுக்கு நான் இறுதி எச்சரிக்கையை விடுக்கின்றேன். ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒவ்வொரு நாடும் எங்களுடைய எதிரியாகவே பார்க்கப்படுவார்கள். மேலும் பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் எவ்வாறு எண்ணெய் வியாபாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். இதனால் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய பொருளாதார போரிலே யாரும் பங்கேற்க வேண்டாம். மேலும் இந்த பொருளாதார போரிலே பங்கேற்கக்கூடிய அனைத்து அண்டை நாடுகளுக்கும் நாங்கள் இறுதி எச்சரிக்கைகளை வழங்குகின்றோம். ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இந்த பொருளாதார போரிலே அமெரிக்காவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கினால் நாங்கள் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளின் அனைத்து தளங்களை இலக்கு வைத்தும் பொருளாதார தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் பாரசீக வளைகுடாவில் இருந்தோ ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருந்தோ ஏனைய பகுதிகளில் இருந்தோ இந்த அண்டை நாடுகளுக்கு ஒரு சொட்டு எண்ணெயை கூட விற்பனை செய்ய முடியாது. பாரசீக வளைகுடா பிரதேசத்திலிருந்து எண்ணெயை ஏற்றுமதி செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஏனைய வழிமுறைகளை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தொழிற்சாலைகளை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். உண்மையில் நாங்கள் அடுத்த போருக்கு தயாராகிவிட்டோம். இதனால் அனைவரும் எங்களுடைய பதிலடிகளை எதிர்பார்த்து காத்திருங்கள் என ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் மொஹசன் ரெசாய் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரான் அதிநவீன தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மின் உற்பத்தி தொழிற்சாலையை இலக்கு வைத்து சைபர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இவ்வளவு நாளாக ஈரானிய ஹேக்கர்ஸ் குழுக்கள் இவ்வாறான அதிநவீன திறன்களை வெளிப்படுத்தி இருக்கவில்லை. ஆனால் தற்போது புதிய அதிநவீன திறன்களை பயன்படுத்தி இங்கிலாந்தினுடைய மின்சார உற்பத்தி தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் சைபர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் தற்போது இங்கிலாந்தினுடைய குறித்த மின் உற்பத்தி தளமானது முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதாகவும் இதிலிருந்து குறித்த மின் உற்பத்தி தளத்தினை மீட்டுக் கொண்டு வருவதற்காக பல வேலை திட்டங்களை இங்கிலாந்தினுடைய அரசாங்கம் அவசரமாக கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் கடந்த வாரம் அமெரிக்காவினுடைய நீர் சுத்திகரிப்பு உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் இவ்வாறு ஒரு மிகப்பெரிய சைபர் தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலினால் அமெரிக்காவின் நீர் சுத்திகரிப்பு கட்டமைப்புகளிலே மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் இது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பிடம் கேள்விகள் எழுப்பப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த சைபர் தாக்குதலுக்கும் ஈரானுக்கும் சம்பந்தம் இல்லை என்றே டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது இங்கிலாந்தினுடைய மின் உற்பத்தி தளத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சைபர் தாக்குதல்களும் அமெரிக்காவின் நீர் கட்டமைப்புகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சைபர் தாக்குதல்களும் ஒன்றாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் ஈரானிய ஹேக்கர்ஸ் குழுக்களே இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வளவு காலமாக சைபர் தாக்குதல்களில் களமிறக்காத அதிநவீன தொழில்நுட்பத்தையே தற்போது ஈரானிய ஹேக்கர்ஸ் குழுக்கள் களமிறக்கி இருப்பதாகவும் இங்கிலாந்தினுடைய உளவுத்துறையானது அறிக்கைகளில் தெரிவித்துள்ளது. எனவே அடுத்த கட்ட போரில் ஈரானினுடைய சைபர் தாக்குதல்களும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி உறவுகளே.